இன்றைக்கி நம்ம அக்ஷய் பாத்திரம் குக்கிங் சேனலில் வாழைத்தண்டு மோர் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி புது புது ரெசிபிஸ் நான் உங்களுக்கு நிறைய போட்டுருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி வாழைத்தண்டு வாங்கிக்கணும், பிஞ்சாக பார்த்து வாங்கிட்டு இது எப்படி தோல் சீவுறதுன்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய நறுக்க தெரியாதுன்னு சொல்கிறேன். இப்போது இதை நம்ம வெர்டிக்கலாக இந்த மாதிரி இந்த தோலை பட்டையாக சீவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே வாழைத்தண்டை வெர்டிக்கலாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நார் வரும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரவுண்டாக குறுக்க கட் பண்ணிக்கணும் ஹரிசாண்டலாக. இப்போது இந்த மாதிரி பொடியாக அதுக்கப்புறமா அந்த ரவுண்டாக இருக்கிறத பொடியாக நறுக்கிக்கணும். நறுக்கி மோர் ஒரு பாத்திரத்தில் விட்டு அதில் தண்ணி விட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாழைத்தண்டு கருக்காமல் இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்கும். இது பாருங்கள், நல்ல பிஞ்சான வாழைத்தண்டு. இதில் அதிகம் நாரே இல்லை, அதனால தான் என்னால் உங்களுக்கு காமிக்க முடியல. இது ரொம்ப பிஞ்சாக இருந்தது. இப்போது இதை நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க வைக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போது அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தை எடுத்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா. இப்போ இதை நல்லா 4 தடவை அலசிட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த வாழைத்தண்டு வெந்திருக்கா பார்க்கலாம். கொஞ்சம் நல்லாவே வெந்துடுத்து. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டு இருந்தாக்க நமக்கு அதில் இருக்கிற எக்ஸஸ் நாரெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தனியாக இந்த மாதிரி வந்துடுது பாருங்கள். இப்போ வந்துடுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் நார். இது வெந்ததுக்கப்புறம் தான் வரும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பண்ணலன்னா வராது. இது தனியாக அப்படியே வந்துடுது. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டுடலாம். இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் கூட நார் இருக்குது, அதையும் நான் எடுத்துடுறேன். இந்த மஞ்சளாக இருக்கு இல்லையா, அதான் நார். இதை இப்போ எடுத்துட்டு இதை பாருங்கோ, இன்றைக்கி இவ்வளோ தான் வந்தது. இந்த தண்டு ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால இவ்வளோ தான் வந்தது. இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை வாழைத்தண்டு நல்லா வெந்து தான் செக் பண்ணலாம். இந்த மாதிரி மசியணும். நல்லா வெந்துடுத்து, குழஞ்சி வெந்துடுத்து. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 1/4 மூடி தேங்காய், அப்புறம் நம்ம ஊற வச்ச தனியாக, கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் 3 எடுத்துகிட்டுருக்கேன். அதை நல்லா கீறிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருவேன், ஏன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை. அதையும் போட்டு அரைச்சி நம்ம அந்த வேக வச்ச வாழைத்தண்டோடு சேர்த்துட்டு நமக்கு தேவையான தயிரையும் அதிலையே போட்டு நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போது இந்த கூட்டில் விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். நான் ஒரு 2 கப்பு தயிர் எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு. அதை நல்லா மிக்சியில் அடித்து விட்டாச்சு. இப்போது ஒரு அடுப்பில் ஒரு இழுப்பக்கரண்டி வச்சு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளித்து கொட்டிடலாம். இப்போ இது மாதிரி பொங்கி நுரைச்சி வரும். வெளியில் வழியாமல் நீங்கள் மீடியமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி அணைச்சிடலாம்.